ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமபாஷ்யத்தின் 67வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 66 பதிவுகளில் 327 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 5 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமः. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் காரணமுமான நமது குருவுமான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். அஜோ அபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ அபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்மமாயையா. நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் உயிர்வாழிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும் நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன் என்று பகவான் உரைக்கின்றான். அப்படி ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றக்கூடிய அந்த பரமாத்மனை வணங்கி போற்றுகின்றேன். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசிகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. ஸ்கந்த ஸ்கந்ததரோ துரியோ வரதோ வாயுவாகனஹ. ஸ்கந்தஹ ஸ்கந்தஹ என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் அமுதமாக பெருகுபவர் வாயுவாக உலர்த்துபவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளகில் அசுரர் முதலியவர்களை அழிப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளகில் பெருகுபவர் அல்லது வளர்பவர் என்றுரைக்கின்றார். அசுரர் முதலியவர்களை அழிப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் ராமன் கபந்தனை அழித்த வரலாற்றை எடுத்துக்கொள்வோம். முற்காலத்திலே ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் வனவாசம் மேற்கொண்டனர். அந்த வனவாசத்தின் பொழுது சீதையானவள் ராவணனால் அபகரிக்கப்பட்டாள். அதன் பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி பல்வேறு இடங்களில் அலைந்து கொண்டிருந்தனர். அப்படி ஒரு சமயம் ஒரு வனத்திலே அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு கோரம் வடிவமுடைய கொடிய வடிவமுடைய ஒரு அரக்கனை கண்டனர். அந்த அரக்கனுக்கு வயிற்றிலே வாய் இருந்தது. அவன் மார்பிலே ஒரு ஒற்றை கண், மஞ்சள் நிறமுடைய கண் இருந்தது. அப்படி அவனுடைய 2 கைகள் 1 யோஜனை தூரம் நீண்ட கைகளாக இருந்தது. அவன் அந்த கைகளிலே பல சிங்கங்களையும் புலிகளையும் பல பல பிராணிகளையும் பட்சிகளையெல்லாம் பிடித்து வாய்க்குள்ளே திணித்து கொண்டிருந்தான். கோரமான சப்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தான். அப்படி அவன் வந்து கொண்டிருந்தவன் இந்த ராமலக்ஷ்மணர்களை பார்த்து விட்டான். பார்த்துவிட்டு அவர்களை தன்னுடைய 2 கையினாலும் பிடித்து இழுக்க ஆரம்பித்து விட்டான். அப்படி இழுத்தவுடன் லக்ஷ்மணன் பயம் கொண்டான். ராமனை பார்த்து, அண்ணா, இவன் மிகச்சிறந்த பலசாலியாக இருக்கின்றான். ஆகையினாலே நீங்கள் என்னை பலி கொடுத்து விடுங்கள். நீங்கள் எப்படியாவது சென்று சீதையை கண்டுபிடித்து நாட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறிய பொழுது ராமன் கூறினான், பயப்படாதே, இவனை அழித்து விடலாம் என்று கூறினான். அப்பொழுது லக்ஷ்மணன் கூறினான், இவனுடைய கைகளிலே தான் அதிக வலிமை இருப்பதாக தெரிகின்றது என்று கூறி இவனுடைய கையை நாம் வெட்டி விடலாம் என்று கூறினான். அப்படி கூறிய உடனே அவன் இருவரையும் தன்னுடைய வாயினிலே திணித்து கொள்ள முயற்சி செய்தான். அப்படி முடியாத காரணத்தினாலே இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கையாக அந்த அரக்கனின் கையை வெட்டி வீழ்த்தினர். அந்த கையை வெட்டி வீழ்த்தியவுடன் அவன் கோர சப்தத்துடன் கீழே விழுந்தான். விழுந்தவன் கேட்டான், நீங்கள் யார்? என்னுடைய கையை வெட்டி நீங்கள் பார்த்தால் அரசகுமாரர்களைப் போல இருக்கின்றீர்கள், நீங்கள் யார் என்று வினவ, அப்பொழுது லக்ஷ்மணன் கூறினான், இவரே என் அண்ணன் ராமன். இவர் இக்ஷ்வாகுகுல தோன்றல். நான் லக்ஷ்மணன், அவருடைய தம்பி. இவருடைய மனைவியான சீதையானவள் ஒரு அரக்கனால் அபகரிக்கப்பட்டு விட்டாள். காணவில்லை, எப்படி எங்கு சென்றாள் என்று தெரியவில்லை, அவளை பற்றிய விஷயம் தெரியவில்லை. ஆகையினாலே அவளை தேடிக்கொண்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கூறி அவனுடைய வரலாற்றை கேட்டனர். அப்பொழுது அவன் கூறினான், நான் என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் கபந்தன். நீங்கள் இருவரும் என்னுடைய கைகளை வெட்டியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. காரணம் யாதெனில், முற்காலத்திலே நான் மிகச்சிறந்த ஒரு அழகிய புருஷனாக திகழ்ந்தேன். மிகச்சிறந்த ஆற்றலும் வலிமையும் இருந்தவனாக இருந்தேன். என்னுடைய அழகினாலும் ஆற்றலினாலும் நான் கர்வமுடையவனாக இருந்தேன். ஆகையினாலே நான் பல்வேறு உருவங்களை தரிக்கக்கூடிய
திறமை படைத்தவனாகவும் இருந்த காரணத்தினாலே வனத்திலே உள்ள ரிஷிகளை எல்லாம் நான் வெவ்வேறு வடிவங்களை தரித்து அவர்களை எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருந்தேன். அப்படி இருந்த சமயத்திலே ஒரு சமயம் ஸ்தூல சிரஸ் என்ற ஒரு ரிஷியானவர் காட்டினிலே காய்கறிகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து சென்று கொண்டிருந்தார். நான் ஒரு கோர வடிவத்தை மேற்கொண்டு அவரை பயமுறுத்தினேன். அந்த கனிகளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டேன். அப்படி அந்த செயலின் காரணத்தினாலே அந்த ரிஷியானவர் கோபமுற்று எனக்கு அந்த கோர வடிவமே எப்பொழுதும் ஏற்படட்டும் என்று சாபம் அளித்து விட்டார். ஆகையினாலே நான் மிக வருந்தி அவரிடத்திலே அழுது அவர் பாதத்தை சரணடைந்தேன். எனக்கு சாப விமோசனம் அளிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது, பிற்காலத்திலே ராமபிரான் வருவார், அவர் உன்னுடைய கைகளை வெட்டி உன்னுடைய உடலுக்கு எரியூட்டும் பொழுது உனக்கு சாப விமோசனம் ஏற்படும் என்று அந்த மகரிஷி கூறினார். அதன் பிறகு நான் கொடிய தவத்தை மேற்கொண்டேன், பிரமனை நோக்கி மேற்கொண்டேன். அப்படி பிரமனை நோக்கி கொடிய தவம் மேற்கொண்ட பொழுது பிரமனிடத்திலிருந்து சிறந்த வலிமையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டேன். அந்த ஆற்றலின் காரணத்தினாலே கர்வமடைந்தேன். ஏராளமான பிராணிகளையும் வருவோர் போவரை எல்லாம் பிடித்து உண்டு கொண்டிருந்தேன். இப்படி செய்து கொண்டிருந்த நான் ஒரு சமயம் இந்திரனிடத்திலே சண்டையிட வேண்டும் என்று தோன்றியது. ஆகையினாலே இந்திரனுடன் போரிட்டேன். அப்பொழுது இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை கொண்டு அடித்தான். அப்படி அடித்த பொழுது என்னுடைய தலையானது என்னுடைய மார்புக்குள்ளே சென்று விட்டது. என்னுடைய பாதம் என்னுடைய கால்களானது என்னுடைய வயிற்றிற்குள்ளே சென்று விட்டது. இந்த நிலையிலே நான் எப்படி உயிர் வாழ்வேன், எப்படி உண்பேன் என்று கதறி அழுத பொழுது இந்திரன் எனக்கு நீண்ட கைகளை அளித்தான். அது மட்டுமல்ல, என்னுடைய வயிற்றிலே வாயை வைத்தான், மார்பிலே ஒரு கண்ணை வைத்தான். அப்பொழுதிலிருந்து இந்த நிலையில் தான் இருந்து வருகின்றேன். அவனிடத்திலே நான் சாப விமோசனம் கேட்ட பொழுது, ராமன் பாதம் உன் மீது படும் பொழுது நீ விமோசனம் அடைவாய் என்று கூறிவிட்டான் என்று கூறினான் அந்த அரக்கன். அப்படிப்பட்ட அந்த கபந்தன் கூறினான், ஆகையினாலே நீங்கள் வந்து என்னுடைய கைகளை வெட்டியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இப்பொழுதே என்னுடைய உடலை எரித்து விடுங்கள், எரிந்தால் எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று அந்த கபந்தன் கூறினான். அப்படியே ராமலட்சுமணர்களும் அங்கே கட்டைகளை எல்லாம் அடுக்கி அவனுடைய உடலை அங்கே கிடத்தி தீமூட்டினர். அவன் எரிந்து சாம்பலான பிறகு அவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒளியுடையவனாக மாறினான். அந்த ஒளியுடைய தேகத்துடன் வெளியில் வந்தான். அவனுடைய ஒளியானது அந்த காட்டையே பிரகாசிக்கும்படி செய்தது, அப்பேற்பட்ட ஒளி. அப்போது அன்னப்பறவையுடைய ஒரு ரதமும் வந்தது. அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு அவன் பறந்து செல்வதற்கு முன்பாக ராமனை பார்த்து கூறினான், ராமபிரானே, நீங்கள் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு செல்கிறீர்கள். உங்களுக்கு சீதையை கண்டுபிடிக்க இங்கே அருகில் உள்ள ரிஷமுக பர்வதம் என்று அருகில் ஒன்று இருக்கின்றது. அதாவது பம்பை என்ற ஏரிக்கு அருகிலே இருக்கின்றது. அந்த ரிஷமுக பர்வதத்திலே சுக்ரீவன் என்று ஒரு வானன் இருக்கின்றான். அந்த சுக்ரீவனை அவனுடைய சகோதரனான வாலி விரட்டி விட்டான். ஆகையினாலே சுக்ரீவன் அந்த ரிஷமுக பர்வதத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அவன் உங்களுக்கு உதவுவான். அது மட்டுமல்ல, நீங்கள் செல்லும் வழியிலே சபரி என்ற மூதாட்டியை சந்திப்பீர்கள். அவள் உங்களுக்காக பலகாலமாக ராமரை காண வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றாள் என்றெல்லாம் வழியை கூறிவிட்டு அவன் விண்ணை நோக்கி சென்று விட்டான். அப்படி அசுரர் முதலியவர்களை அழிக்கக்கூடிய அந்த சிறந்த பரமாத்மாவான அந்த ராமபிரானை வணங்கி ஸ்கந்தக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். ஸ்கந்ததரக. ஸ்கந்ததரக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகில் தர்ம மார்க்கத்தை தாங்குபவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளுகில் தேவசேனாதிபதியான குமரனை தாங்குபவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகில் ஷண்முகனை தரிப்பவர் என்றுரைக்கின்றார். தேவசேனாதிபதியான குமரனை தாங்குபவர், ஷண்முகனை தரிப்பவர் என்பதற்கு நாம் முருகப்பெருமானின் கதையை எடுத்துக்கொள்வோம். முருகப்பெருமானின் கதை, ஸ்கந்தனின் கதை பலவாறு வழங்கப்படுகின்றது. ஸ்கந்த புராணத்திலும் சரி, தமிழ மகாபாரதத்திலும் சரி, பல்வேறு புராணங்களிலும் ஸ்கந்தனை பற்றிய கதைகள் வருகின்றது. அதில் பல பல வித்தியாசங்கள் இருக்கின்றன ஸ்கந்தனை பற்றிய விஷயங்களிலே. ஆகையினாலே நாம் தமிழகத்திலே ஸ்கந்தனை பற்றி கூறும் வரலாறை நாம் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுவோம். முற்காலத்திலே ஒரு சமயம் தாக்ஷாயணியானவள் தன்னுடைய தந்தையான தக்ஷன் நடத்தும் யாகத்திற்கு சென்றாள். அவளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை, சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அங்கு சென்று தக்ஷனிடத்திலே சண்டையிட்டாள். தக்ஷன் ஆனால் அவளை அவமதித்து விட்டான், சிவபெருமானையும் அவமதித்து விட்டான். ஆகையினாலே கோபமடைந்த தாக்ஷாயணியானவள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள். தாக்ஷாயணியின் மரணமானது சிவபெருமானை கலங்க வைத்தது. கோபமுற்று அவர் மோன நிலையிலே தியானத்திலே மூழ்கிவிட்டார். அந்த சமயத்திலே தாரகாசுரன்
சூரபத்மன் ஆகிய அசுரர்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியுடன் அண்ட சராசரங்களை எல்லாம் அகில லோகங்களையும் தங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டனர். தேவர்களை எல்லாம் துரத்தி விட்டனர். இந்திரனை தோற்கடித்து விட்டனர். காரணம் யாது எனில் அவர்கள் எல்லாம் பிரமனிடத்திலும் சிவபெருமானிடத்திலும் சிறந்த வரங்களை பெற்று வலிமையுடையவர்களாக ஆகிவிட்டனர். அது மட்டுமல்ல, அவர்களை வீழ்த்த வேண்டும் எனில் சிவபெருமானின் புதல்வனே வர வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்தனர். இப்பொழுதோ சிவபெருமான் அங்கே தியானத்திலே தவத்திலே இருக்கின்றார். ஆகையினாலே அவர்களுக்கு அது சௌகரியமாக இருந்தது. இந்த நிலையிலே இந்திரன் உட்பட்ட தேவாதி தேவர்கள் எல்லாம் பிரமனை அணுகி பிரமனிடத்திலே உதவி கேட்ட பொழுது பிரமன் அவர்களை எல்லாம் சிவபெருமானை இடத்திலே செல்லும்படி பணித்தான். அப்படி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானின் தவத்தை கலைக்க வேண்டும், அவருக்கு எப்படியாவது மணமுடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அந்த சமயத்திலே அவர்கள் மன்மதனை அழைத்து மன்மதனை கொண்டு அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர். மன்மதனோ பயந்து கொண்டிருந்தான். சிவபெருமானின் தவத்தை நான் கலைக்க நேர்ந்தேன் எனில் அவருடைய பார்வையினாலே நான் எரிந்து விடுவேன் என்று பயப்பட்டான். இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒன்றும் நேராது என்று கூறி அவன் அழைத்து சென்றனர். அப்படி மன்மதனும் தன்னுடைய காமபானங்களை சிவபெருமான் மீது செலுத்தினான். கண் விழித்த சிவபெருமான் கோபம் கொண்டு அந்த மன்மதனை எரித்து விட்டார். பிறகு சில காலம் கழித்து இந்த தேவர்கள் அனைவரும் மீண்டும் சிவபெருமானை சென்று துதித்தனர். அப்பொழுது சாந்தமடைந்த சிவபெருமானும் அவர்களிடத்திலே பார்வதி தேவியிடம் சென்று, பார்வதி தேவியானவள் தற்போது இமவானின் புதல்வியாக இருக்கின்றாள். அதாவது முற்காலத்திலே தாக்ஷாயினியாக சதி தேவியாக இருந்தவள் தற்போது இமவானின் புத்திரியாக பார்வதியாக இருக்கின்றாள். அந்த பார்வதி தேவி மணமுடிக்க நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று தேவர்களிடத்திலே பணிக்கின்றார். அந்த பார்வதி தேவியும் சிவனையே மணந்து கொள்வேர் என்று தவமிருந்து வந்தாள். அப்படி தேவர்கள் எல்லாம் சென்று பேசி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது. அப்படி அந்த சிவபெருமானின் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த அக்னியானது, அக்னி பிழம்பானது 6 அந்த அக்னி பொறிகளானது அக்னி வெளியில் வந்தது. அந்த பொறிகளை எல்லாம் வாயு பகவான் எடுத்து சென்று சரவண பொய்கையிலே இட்டான். அப்படி சரவண பொய்கையிலே 6 அற்புதமான குழந்தைகள் பிறந்தன. அந்த குழந்தைகளை எல்லாம் கார்த்திகை பெண்கள் அற்புதமாக பால் ஊட்டி வளர்த்தனர். அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தினாலே அவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். அந்த 6 குழந்தைகளையும், அந்த 6 கார்த்திகை குழந்தைகளையும் அன்புடன் வந்து ஒரு சேர அணைத்து கொண்டாள் அன்னை பார்வதி. அப்படி அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாகி ஷண்முகன் ஆயிற்று. அந்த 6 முகங்களை கொண்டவனாக, 12 கண்களை கொண்டவனாக, ஒரு தேகமுடையவனாக அற்புதமாக அந்த குமரன் அங்கே தோன்றினான். அந்த குமரனுக்கு தன்னுடைய சிறந்த வேலான சக்தி வேலை பார்வதி தேவியானவள் அளித்தாள். அந்த குமரன் மிகச்சிறந்த தேஜசுடன் விளங்கினான். அவனுடைய வலிமை சொல்ல இயலாத வலிமை, அப்பேற்பட்ட வலிமையும் சிறப்பும் உடையவன் அந்த குமரன். அந்த குமரனானவன் குமரனின் சிறப்பை கண்டு தேவர்களெல்லாம் மகிழ்ந்தனர். அவனிடத்திலே இந்த அசுரர்களை வீழ்த்தும்படி பணி கேட்டுக்கொண்டனர். அப்படியே ஸ்கந்தரும் நேராக சென்று தாரகாசுரனை வதம் செய்தான். பிறகு சூரபத்மனிடத்திலே போர் ஏற்பட்டது. 6 நாட்கள் தொடர்ந்து போர் நடந்தது. 6வது நாளான சஷ்டி என்று சூரபதுவன் அவன் வதம் செய்யப்பட்டான். அன்றைய தினமே கந்த சஷ்டி பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. கந்த சஷ்டி விரதமும் அனுசரிக்கப்படுகின்றது. அப்படி மிகச்சிறப்பாக தேவர்களை எல்லாம் காத்து ரட்சித்தவன் இந்த முருகப்பெருமான். தேவசேனாதிபதியாக திகழ்ந்தவன். இந்த சிறப்பான செயலில் மகிழ்ந்த இந்திரன் தன்னுடைய மகளான தேவசேனாவை, தெய்வானை முருகனுக்கு மணமுடித்து வைத்தாள். அப்படியே முருகனும் மற்றொரு வள்ளி நம்பிராஜன் என்ற வேடுவனின் மகளையும் மணந்தான். இந்த இருவரும் திருமாலின், இந்த வள்ளியும் தெய்வானையும் திருமாலின் அம்சத்திலும் திரு லக்ஷ்மியின் அம்சத்திலும் சேர்ந்து பிறந்தவர்கள்தான் இருவரும். அப்படி இருவரும் இந்த இந்திரனாலும் நம்பிராஜன் என்ற வேடுவனாலும் வளர்க்கப்பட்ட புதல்வியாக திகழ்ந்தவர்கள். அப்படி இருவரும் சிறு பிராயத்திலிருந்தே முருகப்பெருமானைத்தான் தம்முடைய கணவராக அடைய வேண்டும் என்று தவமிருந்தனர். ஆகையினாலே முருகப்பெருமான் இவ்விருவரையும் மணந்து கொண்டார். அவர்கள் இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தி குறிப்பவர்கள். முருகப்பெருமானுடன் சேர்ந்த பொழுது இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞான சக்தியும் சேர்ந்து சிறப்படைந்தனர். இந்த முருகப்பெருமானானவன் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் மக்களால் போற்றப்படக்கூடிய கடவுளாக இருப்பவன். எங்கு சென்றாலும் முருகப்பெருமான் இருப்பான். எல்லா ஊர்களிலும் முருகப்பெருமான் சிறப்பாக கொண்டாடப்படுவான். அது மட்டுமல்ல,
தமிழர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களோ, அது மலேசியாவாக இருந்தாலும், சிங்கப்பூராக இருந்தாலும், இந்தோனேஷியாவாக இருந்தாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கே முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் அமைத்து மிகச்சிறப்பாக கொண்டாடுவர். அவ்வளவு தமிழகத்தின் சிறப்பானவர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய திருத்தலமானது 6 அறுபடை வீடுகள் இருக்கின்றது. அறுபடை வீடுகள், அந்த அறுபடை வீடுகளானது வரிசையாக பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளானது திருப்பரங்குன்றம் என்ற க்ஷேத்திரமானது முருகன் தெய்வானை மணந்த இடம். அடுத்தது திருச்செந்தூர் க்ஷேத்திரமானது சூரபதுமனை வதம் செய்த இடம். அதற்கடுத்ததாக பழனி என்பது முருகப்பெருமான் விநாயகனிடத்திலே, முருகப்பெருமானும் விநாயகரும் ஒரு மாங்கனிக்காக போராடினர். அப்படி போட்டி ஏற்பட்ட பொழுது அந்த மாங்கனியானது விநாயகப் பெருமானுக்கே கிடைத்தது. ஆகையினாலே வேதனைப்பட்ட முருகப்பெருமான் பழனி க்ஷேத்திரத்திலே வந்து இருந்தான். அந்த க்ஷேத்திரமான் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கின்றான். அடுத்தது சுவாமிமலை க்ஷேத்திரம் என்பது தந்தைக்கு உபதேசம் செய்த இடம், குருவாக இருக்கும் இடம். ஒரு சமயம் முருகப்பெருமான் பிரமனிடத்திலே பிரணவத்தின் பொருளை கேட்டபொழுது அவன் அளித்த பதில் திருப்தி அளிக்காத காரணத்தினாலே பிரமனுக்கு தண்டனை அளித்தான் முருகப்பெருமான். அப்பொழுது சிவபெருமான் பிரமனுக்கு ஏன் தண்டனை விதித்தாய், அவனை விடுவித்து விடு என்று கூறிய பொழுது சிவபெருமானிடத்திலே முருகப்பெருமான் கூறினான், அவருக்கு பிரணவத்தின் சரியான பொருள் தெரியவில்லை என்று கூறிய பொழுது சிவபெருமான் கூறினார், நீ கூறு என்று கூறிய பொழுது முருகப்பெருமான் கூறினான், முதலில் தாங்கள் எனக்கு சிஷ்யனாக வேண்டும், உங்களுக்கு நான் குருவாக வேண்டும், அப்படியானால் நான் உங்களுக்கு பிரணவத்தின் பொருளை கூறுவேன் என்று கூறிய பொழுது சிவபெருமானும் ஏற்றுக்கொண்டார். அப்படி சிவபெருமானை சிஷ்யனாக்கி தந்தைக்கு உபதேசம் செய்தார், பிரணவத்தின் பொருளை கூறினார். அந்த இடம்தான் சுவாமிமலை. அடுத்தது திருத்தணி என்பது வள்ளியை மணந்த இடம். நம்பிராஜன் வேடுவனின் மகளான வள்ளியை மணந்த இடம் திருத்தணி. அதற்கடுத்தது பழமுதிர்ச்சோலை என்பது ஔவைக்கு ஞானமளித்த இடம், பழங்களை உதிர்த்து ஔவைக்கு ஞானமளித்த இடம். அப்படி இந்த அறுபடை வீடுகளிலே அற்புதமாக முருகன் காட்சி அளிக்கின்றான். முருகனை இங்கு பலவாறு அழைப்பர். முருகா, சண்முகா, வேலாயுதா, தண்டாயுதபாணி, சண்முகா, கந்தா, கடம்பா, வடிவேலா, கார்த்திகேயா, தெய்வானை, வள்ளி தெய்வானை, மணாளா என்று பல பெயர்களால் முருகனை வருணிப்பார்கள். அப்படி முருகப்பெருமானை நோக்கி பலரும் பாத யாத்திரை செய்வார்கள். பழனி க்ஷேத்திரத்திற்கு பல 100 மைல்கள் பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரை வந்து முருகப்பெருமானை தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் முருகனை போற்றி கொண்டும் செல்வார்கள். முருகன் என்றாலே அழகன் என்று பெயர். அப்பேற்பட்ட முருகனை போற்றும் கந்த சஷ்டி கவசம் மிகச் சிறப்பானது. அந்த சஷ்டி கவசமானது பாலம் தேவராய சுவாமிகளால் அருளப்பட்டது. அந்த சஷ்டி கவசமத்தை தினசரி பாராயணம் செய்பவர்கள் அனைத்து விதமான ரோகங்களும் நீங்க பெற்று சகல சௌபாக்கியங்களும் பெற்று நற்கதியை அடைவர். அப்பேற்பட்ட சிறப்பானது கந்த சஷ்டி கவசம். அதேபோல் முருகப்பெருமான் தமிழகத்திலே எல்லா இடத்திலும் வணங்கப்படுவது அல்லாமல் கர்நாடக தேசத்தின் தென் மாவட்டங்களிலும் முருகப்பெருமான் சுப்பிரமணியன் வணங்கப்படுகின்றான். இந்த சுப்பிரமணியனானவன் அங்கே அற்புதமான தென்கன்னட மாவட்டங்களில் எல்லாம் நாக தேவதையாக நாகனாக வழங்கப்படுகின்றான். அங்கு எல்லா இடங்களிலும் நாகவனம் இருக்கும், நாக பிரதிஷ்டையும் இருக்கும். அதன் மூலமாக சுப்பிரமணியனையே வழிபடுகிறார்கள் அவர்கள் அனைவரும். அதேபோல் அங்கே மங்களூரிலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவிலே அற்புதமான குக்கே சுப்பிரமணியம் என்ற க்ஷேத்திரம் அமைந்திருக்கின்றது. அங்கே வாசுகி என்ற நாகராஜனுடன் கூடி அற்புதமாக சுப்பிரமணியன் முருகப்பெருமான் அங்கே காட்சி அருளுகின்றார். பக்தர்களுக்கு அற்புதமான பலன்களை தருகின்றார். அங்கே தினசரி ஆஸ்லேஷ பலி மற்றும் நாகப்பிரதிஷ்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த க்ஷேத்திரத்திற்கு அருகிலே குமார பர்வதம் இருக்கின்றது. முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்தார். அதில் ஒரு பாகத்தை ஒரு பாகமானது மயிலாகவும் ஒரு பாகமானது சேவலாகவும் மாறியது. மயிலானது முருகனின் வாகனமாயிற்று, சேவலானது முருகனின் கொடியில் ஏறிற்று. அப்படி அந்த சூரபதுமனின் வதம் முடிந்த பிறகு
அந்த சுப்பிரமணிய கஷேத்திரத்திற்கு அருளுள்ள குமார பர்வதத்திற்கு சுப்பிரமணியன் அங்கே வந்தான். அவனுக்கு தேவர்கள் அனைவரும் சேர்ந்து அபிஷேகம் செய்தனர். அந்த அபிஷேக நீர்தான் அங்கே குமாரதாரா என்ற ஆறாக ஓடுகின்றது. அந்த ஆற்றின் கரையிலே அற்புதமான சுப்பிரமணிய கஷேத்திரம் அமைந்திருக்கின்றது. அந்த அருகிலே ஆதி சுப்பிரமணியம் இருக்கின்றது. அங்கே புற்றும் இருக்கின்றது. அந்த புற்றிலே நாகங்களும் இருக்கின்றன. அதற்கு பூஜையும் நடைபெறுகின்றது. அந்த புற்றுமண் தான் அந்த ஆதி சுப்பிரமணியத்தில் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, உடுப்பி க்ஷேத்திரமானது பிரசித்தி பெற்ற உடுப்பி க்ஷேத்திரமானது உடுப்பி கிருஷ்ணனுக்கு பிரதானமான பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரமானது. அந்த உடுப்பி கிருஷ்ணருடைய ஆலயத்தின் வளாகத்திற்குள்ளே ஒரு சுப்பிரமணியர் சந்நிதி இருக்கின்றது. அந்த சுப்பிரமணிய சந்நிதியில் எப்படி ஏற்பட்டது எனில், முற்காலத்திலே துவைத சமயத்தின் மகானான வாதிராஜ சுவாமிகள் ஒரு சமயம் வடதேச யாத்திரை மேற்கொண்டிருந்த சமயத்திலே ஒரு இஸ்லாமிய மன்னரை சந்திக்க வேண்டி வந்தது. எப்படி எனில், அவர் சென்று கொண்டிருக்கும் பாதையிலே ஒரு தூரத்திலே ஒரு இடத்திலே ஒரு சிறுவனை புதைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். இவர் தூரத்திலிருந்தே பார்த்தார். அந்த சிறுவனுக்கு இன்னும் ஆயுள் இருக்கின்றது என்று முடிவு செய்தார். உடனடியாக அங்கே சென்றார். இந்த சிறுவனை ஏன் புதைக்கின்றீர்கள் என்று கூறி தன்னுடைய கமண்டலத்திலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த சிறுவன் முகத்திலே தெளித்தார். உடனடியாக அந்த சிறுவன் எழுந்து விட்டான், உயிர் பிழைத்து விட்டான். அப்படி இந்த காட்சியை கண்டவுடன் அந்த இஸ்லாமிய மன்னர் மிகவும் மகிழ்ந்தார். இதைவிட சிறப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை. இறந்ததாக கருதி புதைக்கும் கட்டத்திலே இந்த மகான் என்னுடைய மகனை காப்பாற்றி இருக்கின்றாரே, இவரை பற்றி என்ன கூறுவது என்று கூறி இவருக்கு ஏராளமான பொன்னும் மணியும் ஏராளமான செல்வங்களை பரிசாக அளித்தான். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை என்று அவருடைய இருப்பிடமான உடுப்பி க்ஷேத்திரத்தை அடைந்து அவரிடத்திலே அதை முன் வைத்து சென்று விட்டனர் அந்த இஸ்லாமிய மன்னரின் தூதுவர்கள் எல்லாம். அந்த செல்வத்தை எல்லாம் அவர் இந்த வாதிராஜ சுவாமிகள் ஓரிடத்திலே புதைத்து வைத்து அதற்கு மேலே சுப்பிரமணியனை பிரதிஷ்டை செய்தார். அதாவது நாகனை பிரதிஷ்டை செய்தார். அந்த நாகனே சுப்பிரமணியனாக கருதப்பட்டு அங்கே வணங்கப்பட்டு வருகின்றான். அப்படி சுப்பிரமணியனானவன் தெற்கு கன்னட மாவட்டம் முழுவதிலும் பிரசித்தமானவன். அப்பேற்பட்ட அந்த முருகனுக்கு பல பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றது. சஷ்டி விழா என்பது சூரபத்மன் வதம் செய்யப்பட்ட விழாவானது. அது ஐப்பசி மாதத்து சுக்லபட்சத்து சஷ்டி தினத்தன்று கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் கார்த்திகை விரதமும் கொண்டாடப்படுகின்றது. சஷ்டியானது ஒவ்வொரு மாதமும் விரதம் இருக்கலாம், அப்பேற்பட்ட சிறப்பானது. அதேபோல் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகின்றது. பங்குனி உத்திரமானது சிவனும் பார்வதியும் மற்றும் முருகனும் தெய்வானையும் ஸ்ரீரங்கநாதனும் கோதையும் மணந்து கொண்ட சிறப்பான நாள். அப்படி பங்குனி உத்திரமும் இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் தைப்பூசமானது பார்வதி தேவியானவள் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய சக்தியை அளித்த அந்த சக்தி வேலை அளித்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. அப்படி இந்த சிறப்பான இந்த முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக அனைவரையும் காக்கக்கூடிய, அனைத்து மக்களையும் ரோகங்களிலிருந்து விடுவித்து அனைவரும் சிறந்த முறையில் நல்வாழ்வு அடைந்து நற்கதி அனைவருக்கும் அளிக்கக்கூடிய இந்த ஷண்முகனை வணங்கி, இந்த ஷண்முகனை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மனை வணங்கி ஸ்கந்ததரக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். துரியக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் சர்வ பிராணிகளின் உற்பத்திகளை தாங்குபவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளகில் உலகங்களை தாங்குபவர் என்றுரைக்கின்றார். உலகங்களை தாங்குபவர் என்பதற்கு உதாரணமாக நாம் ராமபிரான் பரசுராமரை சந்தித்த சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம். ராமபிரானானவன் விஸ்வாமித்திரரின் தலைமையிலே ஜனக மகாராஜாவின் அவைக்கு சென்றான். அங்கே சென்றவன் அந்த சிவதனுஷை வளைத்து ஒடித்தான். பிறகு மணமுடித்தான். சீதா பிராட்டியை மணமுடித்தான். அப்படி மணமுடித்த பிறகு அனைவரும் கிளம்பினர். தசரத மகாராஜா தலைமையிலே வசிஷ்டாதி முனிவர்கள் அனைவரும் ராமபிரானும் லக்ஷ்மணனும் அனைவரும் சேர்ந்து கொண்டு அவர்கள் அயோத்தி நகரத்தை நோக்கி புறப்பட்டனர். அப்படி வந்து கொண்டிருக்கும் சமயத்திலே திடீரென்று வழியிலே மிகப்பெரிய சப்தம் கேட்டது. சூரியன் மறைக்கப்பட்டான். எங்கும் காரிருள் தோன்றியது போல ஒரு தோற்றம் உருவாயிற்றது. பலத்த காற்றும் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே இதை கண்டு அனைவரும் மூர்ச்சை அடைந்து விழுந்தனர்.
தசரதன், ராமன், சகோதரர்கள், வசிஷ்டாதி முனிவர்கள் மற்றும் அப்படியே தைரியத்துடன் இருந்தனர். அந்த நிலையிலே அங்கே பரசுராமர் காட்சியளித்தார். பரசுராமர் தன்னுடைய ஒரு கையிலே வில்லையும் மற்றொரு கையிலே பாணங்களையும் வைத்து கொண்டிருந்தார். கோடரியை தோளிலே வைத்திருந்தார். பயங்கரமான தோற்றத்திலே அங்கே நின்றிருந்தார். அப்பொழுது வசிஷ்டாதி முனிவர்கள் யோசனை செய்தனர், இவர் க்ஷத்திரியர்களை எல்லாம் தன்னுடைய தந்தையின் வதத்திற்கு பழிவாங்குவதற்காக 21 தலைமையை அழித்து விட்டார். பிறகு மேற்கொண்டு போரிட மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு சாந்தமானவர் இப்பொழுது எதற்காக அங்கே வந்திருக்கின்றார் என்று யோசனை செய்த பொழுது அப்பொழுது அந்த பரசுராமர் கூறினார், நான் இங்கே வந்திருப்பது ராமனை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கின்றேன் என்று கூறினார். அதை கேட்டவுடன் தசரத மகாராஜா அவருக்கு அர்க்கியமளித்து அவருக்கு உபசாரம் செய்தார். ஏற்றுக்கொண்டவுடன் பரசுராமர் கூறினார், ராமன் சிவதனுஷை முறித்திருக்கின்றான் என்று கேள்விப்பட்டேன். அது மட்டுமல்ல, தாடகை, சுபாகு போன்ற அரக்கர்களெல்லாம் அழித்திருக்கின்றான். பராக்கிரமம் மிகுந்தவன் என்றெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த செய்திகளெல்லாம் கேள்விப்பட்ட காரணத்தினாலே நான் மகேந்திர பர்வதத்திலிருந்து கீழே இறங்கி வந்து விட்டேன். இவனுடைய பராக்கிரமம் உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்படி இவன் பராக்கிரமசாலி என்றால் இவனுடன் நான் போர் செய்வதை பற்றி யோசனை செய்கின்றேன் என்று கூறினார். அதை கேட்டவுடன் தசரத மகாராஜா பயந்து விட்டார். பரசுராமரே, நீங்களோ அந்தனசீலர், மிக பொறுமை வாய்ந்தவர். நீங்கள் பல க்ஷத்திரியர்களை அதர்மவாதிகளெல்லாம் அளித்திருக்கின்றீர்கள். இவனோ மிகச் சிறியவன், எனக்கு 60,000 வருடங்கள் கழித்து பிறந்தவன். ஆகையினாலே நீங்கள் தயை கூற வேண்டும் என்று கூறி பார்த்தார். ஆனால் பரசுராமர் கேட்பதாக இல்லை. நான் இவனிடத்தில் ஒரு சோதனை செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறி, ராமா, நீ உன்னுடைய வலிமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய சோதனையை நீ முடித்தால் தான் உன்னுடைய வலிமையை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்வமாக கூறினார். கூறிவிட்டு இந்த வில்லை எடுத்துக்கொள், பாணத்தை எடுத்து நாணை பூட்டு, நான் ஏற்றிவிட்டால் உனக்கு நீ வலியவன் என்று நான் முடிவு செய்கின்றேன் என்று கூறினார். அப்படி கூறியுடன் ராமபிரானும் அதை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு கூறினார், நானும் சாதாரணப்பட்டவன் அல்ல, என்னுடைய வலிமையை நீங்கள் பாருங்கள் என்று கூறிவிட்டு அந்த வில்லிலே நாணை ஏற்றி அதை காது வரை இழுத்தான். நாணை இழுத்த பொழுது இழுத்து நிறுத்தினான். இது விஷ்ணுவின் பாணமானது. பரசுராமர் கொடுக்கும் பொழுதே கொடுத்தார். என்ன கூறி கொடுத்தார் எனில், சிவதனுஷை நீ முறித்து விட்டாய், இது விஷ்ணு தனுஷ் என்று கூறி கொடுத்தார். அப்பொழுது ராமபிரான் அதை நானேற்றி கூறினான், இதை நான் விட்டாக வேண்டும், இது விஷ்ணுவின் தனுஷானது, இதற்கு ஒரு இலக்கு வேண்டும், கூறுங்கள். உங்களுடைய சஞ்சார பாதையை நான் அழிக்கட்டுமா, அல்லது உங்களுடைய தவப்பலனை அழிக்கட்டுமா, அல்லது நீங்கள் செல்லக்கூடிய புண்ணியலோகத்தின் பாதையை நான் தடுக்கட்டுமா இந்த பாணத்தின் மூலமாக என்று கூறிய பொழுது பரசுராமர் கூறினார், நீ பராக்கிரமசாலி என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன்னுடைய பலம் எனக்கு புரிகின்றது. இந்த பாணத்தை, என்னுடைய தவத்தை பலனை போக்கி விடுவதற்கு நீ இப்பொழுதே செலுத்தி விடு என்று கூறியவுடன் பரசுராமனின் தவத்தை போக்குவதற்காக அந்த பாணத்தை செலுத்தினார். அவர் தம்முடைய ஹிருதயத்தில் இதை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டவுடன் அவருடைய தவத்தின் வலிமையெல்லாம் போய்விட்டது, பலனெல்லாம் போய்விட்டது. அப்பொழுது ராமன் அவருக்கு மட்டும் தன்னுடைய அந்த விராட புருஷத்தை, அந்த சிறப்பான வடிவத்தை பரசுராமருக்கு காண்பித்தான். அவருக்கு மட்டும். அப்படி ராமனின் உருவத்திலே 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், அனைத்து தேவதைகள், 49 மருத்துகள் மற்றும் பித்ரு தேவதைகள், அக்னி, நட்சத்திரங்கள், அனைத்து கிரகங்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ஆறுகள், தீர்த்தங்கள், புண்ணிய ரிஷிகள், பிரம்மபூதங்கள் மற்றும் அனைத்து விதமான மலைகளும், வேதங்களும், உபனிஷத்துகளும், வஷட்காரமும், யஜ்ஞமும், மின்னலும், இடியும், அனைத்து விதமான விஷயங்களும் ராமனின் உடலிலே அவருக்கு காட்சி தோன்றின. அவர் கண்டார் ராமனின் உடலிலே. அப்பொழுது அவர் புரிந்து கொண்டு ராமனை வணங்கி நின்றார். நீ பரமாத்மா, நீ சர்வேஸ்வரன், நீ அனைத்தையும் தாங்குபவன் என்பதை புரிந்து கொண்டேன் என்று ராமபிரானை பரசுராமர் வணங்கிவிட்டு மீண்டும் தன்னுடைய இழந்த அந்த தவத்தை பெறுவதற்காக அவர் மகேந்திர பர்வதத்தை நோக்கி சென்று விட்டார். அப்படி உலகங்களை தாங்குபவர், அனைத்தையும் தாங்கக்கூடிய அந்த ராமபிரானை வணங்கி துர்யக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். வரதக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் விரும்பிய வரங்களை கொடுப்பவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளகில் உலகபாரங்களை வகிக்கும் தேவர்களுக்கும்
அந்தந்த சாமர்த்தியமாகிய வரங்களை அளிப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த திருத்தர் அருளகியில் மோட்சம் அளிப்பவர் என்றுரைக்கின்றார். மோட்சம் அளிப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் திருநாவாயா க்ஷேத்திரத்திலுள்ள நவமுகுந்தனை எடுத்துக்கொள்வோம். கேரள தேசத்திலே மலப்புரம் மாவட்டத்திலே திருூர் என்ற இடத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலே திருநாவாயா என்ற ஒரு சிறிய கிராமம் திருநாவாயா க்ஷேத்திரம் அமைந்திருக்கின்றது. அந்த திருநாவாயா க்ஷேத்திரத்திலே நவமுகுந்தனாக அங்கே பகவான் நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்றார். துவாபராயுகத்திலே அங்கே கட்டப்பட்ட கோயிலானது அந்த கோயில். அதனுடைய அந்த நவமுகுந்தன் அந்த முகுந்தன் கோவிலானது அதற்கு அங்கே ஓடக்கூடிய பாரதப்புடா நதிக்கு வலப்புறத்திலே இருக்கின்றது. அந்த க்ஷேத்திரத்திலே கிணறோ மற்ற தீர்த்தமோ இல்லை, அருகிலே நதிதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பாரதப்புடா நதிதான் அங்கே தீர்த்தமாக கருதப்படுகின்றது. அந்த பாரதப்புடா நதிக்கு வலப்புறத்திலே இந்த முகுந்தன் ஆலயம் இருக்கின்றது. இடப்புறத்திலே பிரம்மா மற்றும் சிவனுக்கு ஆலயம் இருக்கின்றது. ஆகையினாலே அது திரிவேணி சங்கமமாக கருதப்படுகின்றது. நவயோகி க்ஷேத்திரமாகவும் கருதப்படுகின்றது. எப்படி எனில் முற்காலத்திலே நவயோகிகள் இருந்தனர். அந்த ஒவ்வொரு யோகியும் இந்த முகுந்தனை அங்கே சாலிகிராம வடிவத்திலே அங்கே ஸ்தாபனம் செய்தனர். அப்படி ஸ்தாபனம் செய்து திரும்ப வந்து பார்த்த பொழுது அந்த முகுந்தனானவன் பகவானானவன் பூமிக்குள்ளே சென்று விட்டான். இப்படி 8 யோகிகளும் அப்படி பிரதிஷ்டை செய்த அந்த முகுந்தர்கள் எல்லாம் கீழே சென்று விட்டனர். அந்த பகவான் கீழே சென்று விட்டான். 9வது யோகி பிரதிஷ்டை செய்துவிட்டு 3வது நாள் வந்து பார்த்த பொழுது அப்பொழுது பகவானானவன் அங்கே முழங்கால் வரை கீழே சென்று விட்டான். அப்பொழுது பகவானை அப்படி அவர் தடுத்து நிறுத்தி விட்டார். ஆகையினாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த நவமுகுந்தன் அங்கே முழங்காலுக்கு மேலேதான் இருப்பான். முழங்காலுக்கு கீழே அவன் பூமி அடியிலே இருப்பான். நின்ற திருக்கோலத்திலே அற்புதமாக காட்சியளிக்கின்றான். சங்கம் சக்கரம் கதா பத்மத்துடன் அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த க்ஷேத்திரத்திலே மகாலட்சுமி தாயானவர் தனி சந்நிதியிலே காட்சியளிக்கின்றார். பெரும்பாலும் கேரள தேசத்திலே உள்ள க்ஷேத்திரங்களிலே பகவானுடன் கூடியேதான் லக்ஷ்மி தேவியும் காட்சியளிப்பாள். இந்த க்ஷேத்திரத்திலே தனி சந்நிதி இருக்கின்றது. இந்த க்ஷேத்திரம் மேலும் கஜேந்திரன் ஆதி கணேசனுக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்கின்றது. கஜேந்திரனுக்கு மோட்சமளித்த க்ஷேத்திரமாகவும் கருதப்படுகின்றது. கஜேந்திரனிடத்திலே கொண்ட பிரியத்தின் காரணமாக இங்கு கஜேந்திரனுக்கு ஆதி கணேசனுக்கு தனியாக ஒரு சந்நிதியும் இருக்கின்றது. அப்படி இந்த ஆதி கணேசன் இங்கே லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் லக்ஷ்மி நாராயணனாக இருவரையும் அமர்த்தி இங்கே தாமரை மலர்களால் பூஜித்ததாக கூறுவர். அப்பேற்பட்ட சிறப்பான க்ஷேத்திரம், அனைத்து வரங்களையும் சிறப்புகளையும் அளிக்கக்கூடிய க்ஷேத்திரம். அது மட்டுமல்ல, இந்த க்ஷேத்திரமானது 2வது காஷி என்று இங்கே அழைக்கப்படுகின்றது. காரணம் யாது எனில் இது பித்ருக்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகின்றது. இந்த க்ஷேத்திரத்திலே தர்ப்பணம் சார்த்தம் போன்ற காரியங்கள் எல்லாம் அங்குள்ள அந்த நதியிலே நீராடி அங்கே சார்த்த காரியங்கள் எல்லாம் பித்ரு காரியங்கள் எல்லாம் செய்தால் அந்த முன்னோர்களுக்கெல்லாம் நற்கதி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்பது உறுதி. ஆகையினாலே இந்த க்ஷேத்திரத்திலே ஆடி அமாவாசை அன்று மிகப்பெரிய கூட்டம், ஏறத்தாழ 50,000 பேருக்கு மேல் இங்கு கூடி முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணமும் சார்த்தமும் தருவர். அனைவருக்கும் மோட்சத்தை அளிக்கக்கூடிய பெருமானாக இந்த நவமுகுந்தன் கருதப்படுகின்றான். இந்த கோயிலானது 18ஆம் நூற்றாண்டிலே திப்பு சுல்தானால் தாக்கப்பட்டு பலவாறு அழிக்கப்பட்டு விட்டது. பிறகு மீண்டும் புனரமைக்கப்பட்டது. அதேபோல் 1921 மாப்பிள்ளா என்று அழைக்கப்படும் கூட்டத்தின் இனத்தவரால் இந்த கோயில் மீண்டும் தாக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் இந்த கோயில் புராதனமான மிகச்சிறந்த கோயிலாகவும் திகழ்கின்றது. பல கேரள தேசத்தின் கட்டிடக்கலையினால் சிறப்பாக இருக்கின்றது. இந்த கோயிலிலே ஏராளமான சிற்பங்கள் இருக்கின்றன. சிற்பக்கலையிலே சிறப்பாக இருக்கின்ற இந்த கோயில், அப்படிப்பட்ட இந்த திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. நம்மாழ்வாரும் குலசேகராழ்வாரும் இந்த கோயிலிலே மங்களாசாசனம் செய்திருக்கின்றனர். அப்பேற்பட்ட சிறப்பான க்ஷேத்திரம் இந்த திருநாவாயார் நவமுகுந்த க்ஷேத்திரம்.
நாவாய் என்றால் தமிழிலே நாவாய் என்றால் சிறு படகு, படகு என்று அர்த்தம். அதாவது திருநாவாய் என்றால் நம்முடைய சம்சாரம் என்ற இந்த கடலை கடப்பதற்கு நமக்கெல்லாம் மோட்சத்தை அளிக்கக்கூடியவராக இருக்க இந்த பெருமான் இங்கே இருப்பதனால் இது திருநாவாய் க்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட மோட்சத்தை அளிக்கக்கூடிய இந்த திருநாவாயா நவமுகுந்த பெருமானை வணங்கி வரதக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். வாயுவாகனக. வாயுவாகனக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகில் 7 மருத்துக்களை நடத்துபவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளுகில் உலகத்திற்கு பிராணனான வாயுவை நடத்துபவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகில் மூச்சுக்காற்றை தாங்கி இருக்கும் ஜீவர்களை நடத்துபவர் என்றுரைக்கின்றார். உலகத்திற்கு பிராணனான வாயுவை நடத்துபவர் என்பதற்கு உதாரணமாக நாம் பிராணசக்தியும் மற்றும் பீமனின் கல்லையும் எடுத்துக்கொள்வோம். பிராணசக்தி என்பது மிக முக்கியமானது. நாம் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் எனில் அதற்கு காரணம் என்ன? நம் உடலிலே இருக்கக்கூடிய பிராணசக்தி தான். நாம் மூச்சு விட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் யாரிடமும் கேட்டு மூச்சு விடவில்லை, நம்மிடமும் நாம் அனுமதி பெறுவதில்லை. தானாக பிராணன் உள்ளே செல்கின்றது, வெளியே வருகின்றது மூச்சானது. இப்படி அந்த பிராணனானது எப்பொழுது நம்மிடத்திலிருந்து வெளியேறுகின்றதோ அப்பொழுது நாம் இறந்து விடுகின்றோம். அப்படி இந்த பிராணசக்தி தான் மிக முக்கியமான சக்தி. இந்த பிராணசக்தி நாம் மூச்சு விடுவது பார்க்கும் பொழுது மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு ஒரு 16 முறை மூச்சு விடலாம் ஒரு நிமிடத்திற்கு. அப்படி நாம் 16 முறை ஒரு நிமிடத்திற்கு மூச்சு விடுகின்றோம். இந்த மூச்சானது பிராணிகளிடத்திலே பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்கும். பிராணிகள் எல்லாம் 20 முறை 30 முறை 35 முறை போன்ற அளவு அதிகமாக மூச்சு விடும். அதாவது வேகமாக மூச்சை உள்ளே இழுத்தும் வேகமாக மூச்சை வெளியே விடவும் செய்யும். நாம் நம்முடைய 100 வயதிற்கு உண்டான வகையிலே 100 வயது இப்பொழுது வாழ்பவர்கள் குறைவு இருந்தாலும் 100 வயதை கணக்கில் கொண்டோமெனில் நாம் 16-20 முறை மூச்சுக்காற்றை இழுத்து விடலாம் ஒரு நிமிடத்திற்கு. அப்படி முற்காலத்திலே இருந்தவர்கள் எல்லாம் 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் எனில் அவருடைய கணக்கிலே அது 100 வருடங்கள் தான். காரணம் யாது எனில் நாம் 16 முறை ஒரு நிமிடத்திற்கு மூச்சை வாங்கி விடுகின்றோம் எனில் அக்காலத்திலே இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் ஒரு நிமிடத்திற்கு 4 முறை தான் மூச்சு விடுவார்கள், உள்ளே இழுத்து வெளியில் விடுவார்கள். அப்பொழுது அவருடைய ஆயுளானது நாம் 100 என்று அழைக்கின்றோம், அவர்களுக்கு 400 ஆகிவிடுகின்றது. ஆனால் அவர்களுடைய ஆயுளை பொறுத்தவரை 100 தான். ஆனால் நம்மை பொறுத்தவரை அது என்ன? 400 ஆண்டுகள். அதாவது மூச்சின் கணக்கிலே பார்த்தோம் எனில் இரு மூச்சுகளும் சம மூச்சுகள் தான். நம்முடைய மூச்சுக்கு நாம் மூச்சின் அளவுக்கு நாம் 100 ஆண்டுகள் வாழ்கின்றோம். அவருடைய மூச்சின் அதே மூச்சின் அளவுக்கு அவர்கள் 400 ஆண்டுகள் வாழ்கின்றனர். காரணம் அந்த பிராணசக்தியானது மெல்ல இழுத்து மெல்ல வெளியில் விடப்படுகின்றது. இதுவே இந்த பிராணனை நாம் அடக்கி ஆளும் பொழுது நமக்கு பலவிதமான வலிமைகள் கிடைக்கும். இந்த பிராணதேவன் தான் வாயு பகவான். வாயுவின் அம்சம்தான் அனுமன். அனுமனுக்கு பிறகு வாயுவின் அம்சமாக இருந்தவன் பீமன். பீமனுக்கு பிறகு மத்வாச்சாரியார். அப்படி இவர்களெல்லாம் வாயுவின் அம்சமாக இருந்தவர்கள். அப்படி ஒரு சமயம் இதற்கு உதாரணமாக நாம் பீமனின் கல்லை எடுத்துக்கொள்வோம். பீமனின் கல் பற்றி பார்க்கும் பொழுது நாம் கர்நாடக தேசத்தில் உள்ள சிக்மகளூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கலஷா என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். கலஷா என்ற இடத்திலிருந்து ஹொரநாடு என்ற இடத்திற்கு, ஹொரநாட்டிலே அன்னபூர்ணேஸ்வரி அற்புதமாக விற்றிருக்கின்றாள். அந்த க்ஷேத்திரத்துக்கு செல்லும் வழியிலே சற்று முன்பாக 8 கிலோமீட்டர் தொலைவிலே சென்றால் ஒரு அம்பா தீர்த்தம் என்று ஒரு இடம் இருக்கின்றது. நல்ல ஒரு ஆரண்யத்திற்கு நடுவிலே அற்புதமாக நதியானது சென்று கொண்டிருக்கின்றது. அம்பா தீர்த்தம் என்று அந்த இடத்திற்கு பெயர். அதற்கு அருகிலே ஒரு சமயம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் தன்னுடைய சாதுர்மாசி விரதத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து அவரை வணங்கி சென்றனர். அவர் அங்கே இருப்பது அவர்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த சமயத்திலே ஒரு சமயம் அந்த உள்ளூர் ராஜாவின் கட்டளையின் பேரில் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து அந்த அம்பா தீர்த்தத்தின் குறுக்கே, அந்த நதியின் குறுக்கே அங்கே ஒரு அணை போன்ற, ஒரு பாதை போன்ற அணை போன்ற கல்களை எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய கல்கள் எல்லாம் கூர்மையான கற்களாகவும் இருக்கும், உருண்டையான கற்களும் இருக்கும். அந்த கற்களை எல்லாம் சேர்த்து அங்கே போட்டு ஒரு பாலத்தை போன்று, ஒரு அணையை போன்று அமைப்பை ஏற்படுத்தலாம். சிறியதாக அணை ஏற்படுத்தலாம். காரணம் யாது எனில் வெள்ளம் மழைக்காலத்திலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காலத்திலே அங்கே கடுமையான வெள்ளமாக ஓடும் அந்த நதியிலே. ஆனால் வெயில் காலத்திலே தண்ணீரானது மிக குறைவானதாகவே இருக்கும் அங்கே.
அப்படி இருந்த காரணத்தினாலே பெரிய பெரிய கற்களை எல்லாம் கொண்டு ஒரு அணை போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டால் அந்த தண்ணீரானது சற்றே மழைக்காலத்திலே சேமித்து வைக்கப்படும், எல்லோருக்கும் பயன்படும் என்று திட்டமிடப்பட்டது. அப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்து அங்கே சிறு சிறு கற்களை எல்லாம் போட்டு அமைத்து விட்டனர். அதன் நடுவிலே ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லை இட்டு அந்த தண்ணீரை தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தனர். அப்படி ஒரு பெரிய பாறாங்கலால் சற்று நேரம் ஆயிரக்கணக்கான மக்களால் நகர்த்தப்பட்டு வந்தது. ஆனால் நதியின் அருகில் வரும்பொழுது நதியிலே விழுந்தது, நகரவில்லை. அந்த கல்லானது பெரிய கல், பெரிய பாறை அது. அது ஒரு 20 மீட்டர் நீளமும் 20 அடி மீட்டர் அல்ல, 20 அடி நீளமும் 16 அடி அகலமும் 10 அடி உயரமும் கொண்ட ஒரு பெரிய கல். அந்த கல்லை அவர்கள் எடுத்து சென்று அந்த அணை போன்ற அமைப்பிற்கு பாறைகளின் நடுவிலே அதை வைக்க வேண்டும். பெரியதொரு பாறையின் மீது அதை கிடத்த வேண்டும். ஆனால் அதை நகர்த்த முடியாத சூழ்நிலையிலே பாடுபட்டு வந்தனர். அந்த நிலையிலே அங்கே எதேச்சையாக ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் இங்கே வந்தார். வந்த பொழுது அவர்கள் எல்லாம் அவரை வணங்கி நின்றனர். என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது இந்த பாறையை நகர்த்த முடியவில்லை, இதை அங்கே வைக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அவர் கூறினார், ஏன் முடியவில்லையா என்று கூறிய பொழுது அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், பீமனே வந்தாலும் இந்த கல்லை நகற்ற முடியாது, அவ்வளவு கனமாக இருக்கின்றது, இது 50 டன் எடையுள்ள கல் அது. அதை கேட்டவுடன் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஒன்றும் செய்யவில்லை, பீமனின் பெயரை கேட்டார், அவ்வளவுதான். ஏனெனில் வாயுவின் அம்சமான பீமனுக்கு பிறகு வாயுவின் அம்சமாக பிறந்தவர் மத்வாச்சாரியார். உடனே சென்றார், அந்த கல்லை தன்னுடைய 2 கைகளால் சற்று நகர்த்தினார். பிறகு ஒரு கையினால் அதை தூக்கி அந்த 50 டன் உள்ள அந்த மிகப்பெரிய கல்லை தன்னுடைய ஒரு கையினாலே தூக்கி கொண்டு வந்தார். அவர் வரும்பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தனர். அதை கொண்டு வந்து அந்த நடுப்பகுதியிலே வைத்து விட்டார், அந்த கல்லின் மீது. அப்படி அந்த கல்லுக்கு பெயர் பீமனின் கல் என்று பெயர். இன்றளவும் அந்த கல் மிகச்சிறந்த பீமனின் கல்லாக போற்றப்படுகிறது. இன்று நாம் அந்த அம்பா தீர்த்தத்துக்கு சென்றாலும் பார்க்கலாம், அந்த கல்லின் மீது இதன் நினைவாக அந்த மத்வாச்சாரியாரின் உருவம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கையிலே தண்டத்தையும் ஒரு கையிலே கமண்டலம் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்திலே அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் இந்த கல்லை தன்னுடைய இடது கையினால் ஒரு கையினால் மட்டுமே தூக்கி கொண்டு வந்து இங்கே வைத்தார் என்ற விஷயமும் அந்த கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி வாயு பகவானின் அம்சமான பிராணசக்தி தன்னுடைய அடக்கி வைத்திருக்கக்கூடியவர் அந்த ஸ்ரீமன் மத்வாச்சாரியார். அந்த மத்வாச்சாரியார் அந்த கல்லை, அந்த பீமனின் கல் என்று வழங்கப்பட்ட அந்த கல்லை அற்புதமாக எடுத்து வைத்தார். காரணம் என்ன? அந்த பிராணசக்தி, அந்த பிராணசக்தி, அந்த வாயு பகவானின் சக்தி அவர் தன்னிடத்திலே வைத்திருந்தார். அந்த வாயு பகவானின் சக்தி, அந்த உலகத்திற்கு பிராணனான வாயுவை நடத்துபவர் யார்? அந்த பரமாத்மாவே அந்த வாயுவை நடத்துகின்றார். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான மத்வாச்சாரியாரை அங்கே வழிநடத்திய, அந்த வாயுவை வழிநடத்திய அந்த பரமாத்மனை வணங்கி வாயுவாகன என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.